வணக்கம். நான் நினைத்த மாதிரியே ஆகிவிட்டது. சென்னை 2 எபிசோட் போஸ்ட் பண்ணின உடனே ஏராளமான கமெண்ட்ஸ். சார், இதை மறந்து போயிட்டேளே, அதை மறந்து போயிட்டேளே. அதே மாதிரி பர்சனல் வரலாறெல்லாம் பல பேர் பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கமெண்ட்ஸில் வந்த சில கேள்விகள், அதே போல் நான் சில விஷயங்களெல்லாம் மறந்து போயிட்டேனே அப்படின்னு நினைவு கூறுவதற்காக சில பேர் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு எபிசோடு சென்னை 2ல் இன்னும் என்னெல்லாம் வரலாறு இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக பார்க்கலாம். வாங்க. ஆயிரத்தி 1970களெல்லாம் தூர்தர்ஷனில் வட்டமேஜைன்னு ஒரு தனி ப்ரோக்ராமே நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமும் முடிஞ்ச உடனே மக்கள் போஸ்ட் கார்டில் லெட்டர் எழுதுவாங்க தூர்தர்ஷனுக்கு. அப்போது அது ஒரு பெரிய வட்டமேஜையில் அந்த போஸ்ட் கார்டெல்லாம் எடுத்து வச்சு 2 பேர் அதை படிப்பாங்க. அதில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போது தூர்தர்ஷனுக்கு அந்தளவுக்கு ஒரு மவுஸு கிடையாது, வட்டமேஜைங்கிற ப்ரோக்ராம் இருக்கான்னு தெரியாது. அதே போல் கடிதம்லாம் யார் எழுதுகிறாங்க, எல்லோரும் இமெயிலில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வட்டமேஜையை இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ரிவைவ் பண்ணி இந்த வரலாறில் புதுசாக மக்கள் என்னெல்லாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த முயற்சியே ஒரு சமூக வரலாறு தான், சோஷியல் ஹிஸ்ட்ரி தான். அதுக்கு சமூகத்தோட சப்போர்ட் இல்லைன்னா எப்படி அந்த வரலாறை நம்மளால் டாக்குமெண்ட் பண்ண முடியும்? வாங்க. அதனால் இன்னைக்கு சில கமெண்ட்ஸ், அந்த கமெண்ட்ஸோட பதில்கள் எல்லாமே பார்க்கலாம். முதல்ல அனந்த கிருஷ்ணன் K5666 அவர் இந்த பகுதியில் பல விஷயங்கள் அவர் எனக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கார். ஃபஸ்ட்டு நியூ குளோப் தியேட்டர் அபட்டிங் பாரத் இன்சூரன்ஸ் பில்டிங். கரெக்டு தான். ஒரு காலத்தில் பாரத் இன்சூரன்ஸ் பில்டிங்க்கு அருகே குளோப் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டர் குஷல்தாஸ் குடும்பத்தை சேர்ந்தது. குஷல்தாஸ் அப்படிங்கிறவங்க அந்த காலத்தில் ஒரு பெரிய குஜராத்தி பிஸ்னஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க அந்த குளோப் தியேட்டரை பல வருஷங்களுக்கு அங்கே நடத்தின பிறகு அதையே அலங்கார் அப்படின்னு பெயர் மாற்றியும் பல வருடங்களுக்கு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கட்டடத்தை இடித்து தள்ளின பிறகு அந்த இடத்துல இப்போது பிரின்ஸ் குஷால் டவர் அப்படின்னு ஒரு கட்டடம் இருக்குது. அதோடைய நுழைவு வாயிலுக்கு அருகே ஒரு சின்ன இடத்துல பெயிண்டில் எழுதியிருப்பாங்க, ஃபார்மர்லி அலங்கார் தியேட்டர் அப்படின்னு. சென்னையில் நான் பல வருடங்களாக நான் சென்னையில் அரசுக்கிட்டக்க ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்கேன். எல்லா இடத்துலையும் போய் ரோடு பெயரெல்லாம் மாற்ற வேண்டாம், ஆனால் ஒரு பிரமுகர் இருந்த வீடோ இல்லாட்டா ஒரு வரலாறு படைத்த கட்டடமோ இருந்த இடத்துல நீல நிறத்தில் ஒரு சின்ன பலகையை போட்டு அதில் இந்த இடத்துல என்ன வரலாறு நடந்தது அப்படிங்கிறத எழுதி போட்டால் போகிறோம். இது அயல் நாடுகள்லாம் பல இடங்களில் இதை நம்ம பார்க்கலாம். ப்ளூ பிளாக் அப்படின்னே சொல்லுவாங்க. அதே போல் மவுண்ட் ரோட்டில் எழுதி வச்சா ஒரு செவத்துலேயும் ஏதாவது எழுதிட்டே இருக்கணும். இந்த அலங்கார் தியேட்டருக்கு மட்டும் ஒரு நினைவு சின்னம் மாதிரி ஒரு சின்ன நோட்டீஸ் ஒன்று அந்த செவரில் இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இவர் எழுதுறது, ஃபேமஸ் பர்மா ஷெல் பெட்ரோல் பம்ப் அட்ஜேசன்ட் டு குளோப் தியேட்டர், டீன் ரோஸ் எஸ்டேட் நெக்ஸ்ட் டு புகாரி ஜிம்கானா கிளப், காஸ்மோபாலிட்டன் கிளப், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நினைவெல்லாம் இப்போ இல்லவே இல்லை, ஃபாலிங் மெமரி, ஃபெயிலிங் மெமரின்னு எழுதுறார். சார், இந்த விஷயம்லாம் நீங்கள் நினைவுபடுத்தியிருக்கீங்களே, அதுவே போகாதா? உங்கள் மெமரி டாப் கிளாஸாக இருக்குது. ஸோ இந்த டீன் ரோஸ் எஸ்டேட் அதை நம்ம அடுத்தது எடுத்துப்போம். இப்போது லாரன்ஸ் அண்ட் மேயோ கடை மவுண்ட் ரோடில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எழுத்து பக்கம் இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோடு வரையில் அதுதான் ஒரு பெரிய டீன் ரோஸ் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே குத்தகைக்கு எடுத்த ப்ராப்பர்ட்டி தான். இதை இட்டாலியா அப்படிங்கிற பார்சி குடும்பத்தினர் இதை எடுத்து அதற்கு டீன் ரோஸ் எஸ்டேட்னு பெயர் கொடுத்து அவங்க இந்த இடத்துல பல கட்டடங்களை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ அந்த இட்டாலியா குடும்பம் எப்படி ஒரு பெரிய அளவுக்கு வந்தது அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இவர்கள் ஹைதராபாத் நிசாமுக்கு ஆலோசகர்களாக இருந்தாங்க. அப்போ தான் இவங்க சென்னையில் இந்த பெரிய நிலத்தை பார்த்தசாரதி கோவில்லேருந்து குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி எல்லாம் டெவலப் செய்தாங்க.
இந்த டீன்ரோஸ் எஸ்டேட்டில் தான் ஒரு காலத்தில் வெல்லிங்டன் தியேட்டரும் இருந்தது. அதை அனந்தகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். தெர் இஸ் அ சர்ச் அட்ஜசன்ட் டு தேவி தியேட்டர்னு எழுதுகிறார். அதை பற்றி நான் ஏற்கனவே கூறிட்டேன், கிரைஸ்ட் சர்ச். கிளெயின் அண்ட் பேயல் ஃபோட்டோ ஸ்டூடியோவை மறந்து போயிட்டேலே அப்படின்னு சொல்கிறார். வீலே அண்ட் கிளெயின்னு ஒரு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு கிளெயின் அண்ட் பேயல்னு மாறி அது ஒரு காலத்தில் பிளாக்கர்ஸ் ரோடு ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு அருகே இருந்து அதற்கு பிறகு எழுத்தபுரம் மவுண்ட் ரோடில் பல வருடங்களுக்கு இருந்தது. சென்னையுடைய பல பழமை வாய்ந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்தவங்க இந்த வீலே அண்ட் கிளெயின், அதற்கு பிறகு கிளெயின் அண்ட் பேயல் அப்படிங்கிற நிறுவனம் தான். அதே போல் இந்த இடத்துல பல ஃபார்மசிகள், மருந்து கடைகள் இருந்தன அப்படின்னு எழுதுகிறார். சாஹிப் சிங்ஸ் ஃபார்மசி, வில்ஃப்ரெட் பெரேராஸ் ஃபார்மசி, இது எல்லாமே ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு அருகே இருந்த கடைகள். ஆல்பர்ட்னு ஒரு கடை இருந்தது, லெட்டாயில் அண்ட் கம்பெனின்னு ஒரு கடை இருந்தது. வரதராஜு நாயுடுவோடைய ஃபார்மசியும் இதே இடத்துல இருந்தது. அதற்கு அருகே வில்ஃப்ரெட் பெரேரா, அதே போல் சாஹிப் சிங் ஃபார்மசி எல்லாம் இருந்தது. இந்த இடத்துக்கே வந்து ஒரு காலத்தில் ஃபார்மசிஸ்ட் கார்னர் அப்படின்னு கூட மக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சங்கமேஸ்வர ஐயர் அப்படிங்கிறவர், சார் யூ ஹவ் மிஸ்ட் புளியந்தோப்பு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. புளியந்தோப்பு ஆனால் சென்னை 2 இல்லவே இல்லையே, அது வந்து தள்ளி பெரம்பூர் பக்கத்தில் தான் இருக்குது. பெரம்பூரோட பின்கோடு வரைச்சி புளியந்தோப்பை பற்றியும் அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். சார் யூ ஃபொகாட் ஓடியன் தியேட்டர் அப்படின்னு பல பேர் எழுதியிருக்காங்க. ஓடியன் தியேட்டரும் சென்னை 2 இல்லை. ஒரு காலத்தில் ஓடியனாக இருந்து அதற்கு பிறகு மெலடி தியேட்டராக இருந்தது. இது ராயப்பேட்டா ஹைரோடில் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டுக்கு எழுதப்புறம் இருந்தது. இதோடைய பின்கோட் சென்னை 14. அது எப்போ சென்னை 14 பற்றி சொல்கிறோமோ அப்போ அவசியம் இந்த ஓடியன் தியேட்டரை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது திரு ஆர் கார்த்திகேயன் எழுதியிருக்கிறது காஸ்மோபாலிட்டன் கிளப், சுகுண விலாச சபா கிளப். எப்படி இது ரெண்டுத்தையும் நான் விட்டு வச்சேன்னு எனக்கே தெரியல. காஸ்மோபாலிட்டன் கிளப் 1870களில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சோஷியல் கிளப். இந்தியர்களும் ஆங்கிலேயர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட கிளப். அதுவரையில் இந்தியர்களுக்கு தனி கிளப், ஆங்கிலேயர்களுக்கு தனி கிளப். 2 பேர்களும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கவே முடியாது. அதை மாற்றினது இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப் தான். அதற்கு அடுத்ததாக இருக்கிறது எஸ்விஎஸ் கிளப், சுகுண விலாச சபா கிளப். இது 1880களில் பம்மல் சம்பந்த முதலியாராக தொடக்கப்பட்டது. நாடகத்துக்காக தொடக்கப்பட்ட ஒரு கிளப். விக்டோரியா பப்ளிக் ஹாலில் 1891 வருடத்திலிருந்து 1931 வருடமும் 32வது வருடம் வரையில் அதே இடத்துல செயல்பட்டு கொண்டு வந்தது. பல நாடகங்களை வந்து அந்த விக்டோரியா பப்ளிக் ஹால்லையே நடத்தி இருக்கிறது. சுகுண விலாச சபா நாடகங்களை பார்க்கறதுக்கு ஏராளமாக மக்கள் போவார்கள். இந்த நாடகங்களில் பெண்மணிகள் நடிக்க மாட்டார்கள். ஆடவர்களே பெண்மணிகளுடைய வேஷமெல்லாம் பூண்டு அவர்களே நடிப்பார்கள். அதில் மிகவும் பிரபலமானவர் ரங்கவடிவேலு முதலியார் அப்படிங்கிறவர். அவர் பெண் வேஷம் போட்டு நடித்தார்னா அவர் ஒரு பெண்மணி தான் அப்படின்னு எல்லாருமே நம்பிடுவாங்களாம். பம்மல் சம்பந்த முதலியார் எழுதின நாடகங்கள் தான் பல இந்த இடத்துல இது சுகுண விலாச சபா கிளப்பில் வந்து நாடகமாக போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த கிளப்பில் ஒரு ஆசை, எப்படியாவது சொந்தமாக ஒரு மனை வாங்கி அதில் வந்து நாடகத்துக்காகவே தனியாக ஒரு கட்டடத்தை கட்டி அந்த இடத்துல நாடகங்கள்லாம் நடத்தணும் அப்படிங்கிறது. ஸோ 1901-2 அவங்க வந்து நிதி சேகரித்தாங்க. 1932 வருடம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுவரையில் அவர்களுடைய செய்தித்தாள் த ஜஸ்டிஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருந்த அந்த கட்டடத்தை விலைக்கு வாங்கி அதை இடித்து அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு கிளப் கட்டடம், அதே போல் ஒரு தியேட்டர் கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அதற்கு பிறகு அதையே வந்து பிளாசான்னு ஒரு சினிமா தியேட்டராக கட்டி அதை வேற யாருக்கோ குத்தகைக்கு விட்டு அவரே பல வருடங்களுக்கு நடத்திட்டு வந்துட்டு இருந்தார். அதற்கு பிறகு சுகுண விலாச சபா அந்த இடத்த திரும்பியும் பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல அது ஒரு சோஷியல் கிளப்பாகவே மாறிவிட்டது. அது ட்ராமா போடும் நாட்களெல்லாம் 1930களோடையே முடிந்து போய்விட்டது.
ஆனால் இப்போவும் அந்த சுகுண விலாச சபா கிளப்பில் போய் ஆஃபீஸ் பேரர்ஸ் பட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டக்டர், டைரக்டர், ஆக்டர் இப்படிலாம் இருக்கும். ஒரு காலத்தில் அது ஒரு நாடகத்துக்காக இருந்த கிளப் அப்படிங்கிறத நினைவு கூறுவதை போல் அந்த இப்போவும் நீங்கள் போய் அந்த பேரெல்லாம் பார்க்கலாம். பம்மல் சம்பந்த முதலியாரோட நாடகங்களோடையே சேர்ந்து இருந்த ஒரு பெரிய கிளப் அது. இப்பொழுது அது ஒரு வெறும் சோஷியல் கிளப் தான். அதற்கு பிறகு கார்த்திகேயன் அவர்கள் பட்டுலோஸ் ரோட், யூஎஸ் கான்சுலேட், இது ரெண்டுமே சென்னை 6ல் இருக்குது. திரு கார்த்திகேயன் அவர்களே சென்னை 2ல் இல்லை, 6 வரும்பொழுது இதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் இப்போவே குறித்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா அப்போ மறந்து போயிட்டேன்னா நீங்கள் திரும்பி ஒரு மெசேஜ் போடுவீங்களே, சார் என்னாச்சு அதை பற்றி சொல்லலையே அப்படின்னு. அதனால் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது அவர் எழுதுவது பிரிட்டிஷ் கவுன்சில். மிகவும் சரியான கமெண்ட். பிரிட்டிஷ் கவுன்சிலும் சென்னை 2ல் தான் இருக்குது. மிக அழகான லைப்ரரி, லோக்கல் லைப்ரரி அத்தாரிட்டி கட்டடம். அந்த கட்டடத்துக்கு பின்னாடி இருப்பது பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி. லோக்கல் லைப்ரரி அத்தாரிட்டிக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதை என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு தனி எபிசோடாகவே போடுறேன். ஆனால் ஒரு காலத்தில் சென்னை மாகாணத்தில் தான் முதல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டவுன்லேயும் ஒரு லைப்ரரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது மெட்ராஸ் லைப்ரரி அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு சமூகம். அதுக்கு மாலா அப்படின்னு கூறுவாங்க. அதை ஸ்தாபித்தது KV கிருஷ்ணசுவாமி ஐயர்னு ஒரு பிரபல வக்கீல். ஆரம்ப காலத்தில் தள்ளு வண்டியில் தெருவாக புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் எல்லார் வீடுகளிலும் கொடுத்துட்டு வருவாங்க. அதற்கு பிறகு இந்த மாலா அப்படிங்கிறது லோக்கல் லைப்ரரி அத்தாரிட்டியாக மாறி இப்பொழுதும் சென்னை, தமிழ்நாடுல இருக்கிற ஒரு பகுதியிலையும் ஒரு பின்கோட்லேயும் ஒரு லைப்ரரியை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறது. இந்த லோக்கல் லைப்ரரி அத்தாரிட்டிக்கு உள்ளேயே ஒரு சிறிய தியேட்டர். அந்த தியேட்டர் இப்போது செயலில் இல்லை. அது ஔவை சண்முகத்தோட நினைவில் கட்டப்பட்ட தியேட்டர். அது அப்படியே ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்டிடமாக அந்த இடத்துல அப்படியே இருக்கிறது. அடுத்தது கார்த்திகேயன் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப வருத்தமாக போயிடுது. இவ்வளோ வரலாறு சொல்கிறோம், VTIயை போய் மறந்து போய் விட்டோமே அப்படின்னு. விக்டோரியா மகாராணி அரியணையில் ஏறின பிறகு 50 வருடங்கள் முடிந்த பிறகு ஒரு கோல்டன் ஜூப்ளி கொண்டாடப்பட்டது. அப்பொழுது சென்னையில் இதை நினைவு கூறுவதற்காக விக்டோரியா ஜூபிலி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. அதுவே நாளடைவில் விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டாக மாறி இப்பொழுதும் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பல ஹேண்டிகிராஃப்ட்ஸ், மர வேலைப்பாடு, வெங்கலத்தில் செய்த சிலைகள் இதெல்லாம் வாங்கலாம். நம்முடைய ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நம்மளுடைய ஒரு கல்ச்சருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு நிறுவனம். அடுத்தது நியூ எல்ஃபின்ஸ்டனில் போய் ஜாஃபர் ஐஸ்கிரீமை பல பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா எல்லாரும் அந்த பீச் மெல்பா, அந்த ஃபலூதா, அப்புறம் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கார் அந்த காலத்தில் நடிகர் மோகன்ராமன் அவர்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். அந்த காலத்தில் பணக்காரங்க மவுண்ட் ரோட்டில் எந்த சினிமா தியேட்டரில் போய் சினிமா பார்த்தாலும் அவங்களோட டிரைவரை எல்ஃபின்ஸ்டன் தியேட்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்களாம். அங்கே போய் ஜாஃபரோடைய ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு டிரைவர் திரும்பி அந்த தியேட்டருக்கு கொண்டு வருவாராம். ஒரு நிஜமான பணக்காரர் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி அவர் வேற தியேட்டரில் சினிமா பார்க்குறதும் அவர் டிரைவர் ஜாஃபரில் போய் நின்று ஐஸ்கிரீம் வாங்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது எல்லிஸ் ரோட் பற்றி பேசவே இல்லை. எல்லிஸ் டங்கன் பெயரில் இருக்கும் ரோடு அப்படின்னு சூரியநாராயணன் நடராஜன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். மன்னிக்கணும் சார், அது எல்லிஸ் டங்கன் பேரில் இருக்கிற தெரு இல்லை. எல்லிஸ் டங்கன்கிறவர் 1930களில் அமெரிக்காலேருந்து சென்னைக்கு இங்கே மந்திரி குமாரி, மீரா, சகுந்தலை போல சினிமாவெல்லாம் டைரக்டராக இருந்தார். ஆனால் அவர் இங்கே வருவதற்கு ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த எல்லிஸ் சாலை விட்டது. இந்த எல்லிஸ் சாலை பெயருக்கு பின்னாடி இருக்கிற எல்லிஸ் RS எல்லிஸ், ரிச்சர்ட் ஸ்டான்டன் எல்லிஸ். இவர் மெட்ராஸ் மாகாணத்துக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை சந்தித்து அதற்கு பிறகு சென்னையில் முதல் முறையாக பாதாள சாக்கடையை கொண்டு வந்தவர். அவருடைய பெயரில் இருக்கிறது தான் அந்த எல்லிஸ் சாலை. அதை நான் மறந்து போய்விட்டேன், அது என்னவோ நிச்சயம்தான். ஆனால் அந்த எல்லிஸ் ரோடு எல்லிஸ் டங்கன் பேரில் இல்லை.
பங்காரு நாயக்கன் ஸ்ட்ரீட் பேரலல் டு எல்லிஸ் ரோட், பின்கோட் 600002 அப்படின்னு எஸ்பிஎஸ் மணியன் எழுதியிருக்கார். அதனால என்ன அப்படிங்கிறது, அந்த இடத்துல என்ன வரலாறு அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனால் பங்காரு நாயக்கன் தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அப்படி பார்த்தா ஏராளமான தெரு இருக்குது. வெல்டர் ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே வெல்டிங் செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 1960கள் வரையில் வியால் ஸ்பெல் பண்ணி வெல்டர் ஸ்ட்ரீட்னு தான் இருந்தது. அது இப்போ திடீர்னு டபிள்யூவாக மாறி வெல்டர் ஸ்ட்ரீட்டாக மாறி போய்விட்டது. யார் அந்த வெல்டர், யார் இந்த வெல்டர், ரெண்டுமே நமக்கு தெரிய வரதில்லை. அடுத்தது, உலகிலே மிகப்பெரிய தங்க முலாம் அதிகார நந்தி வாகனம் சிந்தாதிரிப்பேட்டையில் தான் உள்ளது அப்படின்னு அண்ணாமலை டிடி எழுதியிருக்கார். நானும் அந்த சிந்தாதிரிப்பேட் ஆதிபுரீஸ்வரர் கோவில் உற்சவத்துக்கு போய் அந்த அதிகார நந்தியை பார்த்துருக்கேன். மிக அழகான நந்தி, பார்க்க வேண்டிய ஒரு உற்சவம் அது. சந்திரமோகன் முத்துசுவாமி, குளோதிங் ஃபேக்டரியாக இருந்த இடத்தில் மின்வாரிய தலைமையகம் அமைந்துள்ளதையும் குறிப்பிட்டிருக்கலாம். மிக்க கரெக்ட் சார், நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். நான் அதை சொல்ல மறந்து போயிட்டேன். இதை பற்றி நான் ஒரு பெரிய கட்டுரையே ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன். அடிசன் அண்ட் கம்பெனிக்கும் ராயாலா டவர்ஸ்க்கும் நடுவில் ஒரு சந்து. அதுக்கு இப்போ கூட இபி அவனாயு அப்படின்னு அதோட நேம் போர்டில் மஞ்சள் கலர் பலகையிலே எழுதியிருப்பாங்க. அந்த அவனாயுங்கிறது அவென்யூ, எலக்ட்ரிசிட்டி போர்டு அவென்யூ. அதை ஆங்கிலத்தில் அவங்க அவனாயு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த தெருவில் கடைசியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூவம் நதிக்கரையில் இப்பொழுதும் இந்தியன் ஆர்மிக்கு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அந்த இடத்துல தான் ஆர்மி க்ளோதிங் போர்டு இருந்தது. 1870கள் வரையில் இந்திய இராணுவத்துக்கு இந்த இடத்துல இருந்து தான் யூனிஃபார்ம் எல்லாம் சப்ளை ஆகிட்டு இருந்தது. அதற்கு பிறகு அந்த இடத்துல இராணுவ அதிகாரிகளுக்கு பங்களாலாம் கட்டப்பட்டது. பல வருடங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிரபல இராணுவ அதிகாரி வாழ்ந்து கொண்டிருந்தார். இது 2 பேர் கமெண்ட் அமைச்சிருக்காங்க. டிஆர்எஸ் ராமமூர்த்தி, டாக்டர் டிஆர்எஸ் ராமமூர்த்தி அவர்கள், சிந்தாதிரிப்பேட்டையில் தான் வாரியார் சுவாமிகள் இல்லம் இருந்ததாக நினைவு. நீங்கள் சொல்வது அப்சல்யூட்லி சரி சார். சிங்கண்ண செட்டி ஸ்ட்ரீட்டில் தான் வாரியார் சுவாமிகள் வாழ்ந்து கொண்டு வந்தார். சையத் சர்வரா ஜமாலி அப்படிங்கிறவர் எழுதுகிறார், ஐயா உங்கள் பல்வேறு வரலாற்று பதிவுகளை பார்த்திருக்கிறேன், அருமை. நீங்கள் முத்தமிழ் வளர்த்த மதுரையின் வரலாற்று பின்னணிகள் உள்ள உங்கள் வளமான குரலில் பதிவிட வேண்டுகிறேன். சார், மெட்ராஸ்லேயே இன்னும் எத்தனையோ பாக்கி இருக்குது. நான் என்னைக்கு மதுரைக்கு போகிறது? ஆனால் எப்போது போக வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த இடத்துல ஏதாவது வரலாறு எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு டெடிகேட் பண்ணி ஒரு எபிசோட் போட்டு விடுகிறேன். வஉசி ஐயா, எம்ஆர் ராதா ஐயா சிந்தாதிரிப்பேட்டையில் வாழ்ந்தார்கள் அப்படி என்று பிரவீன் ஐஎஸ் எழுதுகிறார். இந்த விஷயம் எனக்கு அவ்வளவாக தெரியல, ஆனால் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்குறேன். டெஃபினட்டாக ஏதாவது தெரிய வந்ததுன்னா ஒரு பதிவு இதை பற்றி போடுறேன். செல்லாராம்ஸ் இந்தியா சில்க் ஹவுஸ் பாட்டா ஷோரூம், சுப்பராயுலு ஜெயபால் அவர்கள் எழுதுகிறார். கரெக்ட், இது 3மே இந்த இடத்துல இருந்தது. இந்தியா சில்க் ஹவுஸ் இப்பொழுது இல்லை, அதுக்கு லாலி பில்டிங் அப்படின்னு ஒரு காலத்தில் பெயர். அது இப்பொழுது ஒரு வேறு ஏதோ பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கட்டடமாக இருக்கிறது. பாட்டா ஷோரூம் பல வருடங்களுக்கு இந்த டி ஏஞ்சலிஸ் ஹோட்டலுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. அந்த கட்டடத்துக்கே பாட்டா பில்டிங் அப்படின்னு பெயர் வந்துவிட்டது. அதை இடித்த பிறகு இப்போ பாட்டா எழுத்தப்புறத்துக்கு வந்துவிட்டது. செல்லாராம்ஸ் கடை இப்பொழுது இல்லைன்னு நினைக்கிறேன். அது திருவல்லிக்கேணியில் வாலாஜா ரோடில் இருந்ததாக தான் எனக்கு நினைவு. அது சென்னை 2ல் இல்லை. போப்பட் ஜமால் கிராக்கரி ஸ்டோர் ஆல்சோ ஹேஸ் அ லெகசி ஐ கெஸ் அப்படின்னு ராமு பழனியப்பன் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய லெகசி இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் சென்னையுடைய முதல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்களில் இந்த போப்பட் ஜமாலும் ஒன்று. அங்கே போய் பீங்கான் விஷயங்கள்லாம் வாங்குறதுல பல பேருக்கு ஒரு தனி ருசி உண்டு. அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க. சார், மவுண்ட் ரோடின் முக்கிய வீதியான வாலர்ஸ் ரோடை விட்டுவிட்டீர்களே. 1951ஆம் ஆண்டு நான் அங்குதான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு ஷாரூன் எழுதுகிறார். வாலர்ஸை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடில், தாமஸ் பார்க்கர் வாலரை பற்றி. அதனால் இது கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். யூ ஹவ் நாட் மென்ஷன்ட் அபவுட் சில்ட்ரன்ஸ் தியேட்டர் அப்படின்னு விஜயகுமார் சொல்கிறார். இது கவர்மெண்ட் எஸ்டேட்டுடைய ஒரு இடத்துல இருந்தது. கலைவாணர் அரங்கமாக இருந்தது தான் சில்ட்ரன்ஸ் தியேட்டராக மாறியது. ஆர் ராதர் சில்ட்ரன்ஸ் தியேட்டராக இருந்தது, கலைவாணர் அரங்கமாக மாறியது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு உண்டு. 1936 வருடம் முதல் முறையாக மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி உருவானது. அப்பொழுது அதுக்கு தேர்தல் எல்லாம் நடத்தி
பிரதிநிதிகள் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில் அங்கத்தினராக இருந்தார்கள். அந்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது ஆந்திராவையும் சேர்த்து கொண்டிருந்ததுனால ஏராளமான அங்கத்தினர்கள். அவர்கள் எல்லாரும் உட்காருவதற்காக புனித ஜார்ஜ் கோட்டையில் இடமே கிடையாது. அதனால முதல் முறையாக லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி தொடங்கிய பொழுது பல்கலைக்கழகத்தோட செனட் ஹவுஸ் அங்கதான் முதல் கூட்டம் நடந்தது. அதற்கு பிறகு இரண்டாவது உலக போர் வந்தவுடனே அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அங்கத்தினர்கள் பல பேரும் ராஜினாமா செய்து விட்டார்கள். அதனால் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோடைய மீட்டிங் எல்லாம் நடக்கவே இல்லை. சுதந்திரம் வந்தவுடனே புதுசாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கட்டடம் கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு அரசு வந்தது. அப்பொழுது கவர்மெண்ட் எஸ்டேட்டில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்காக ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு நடுவே 1953 வருடம் பொட்டி ஸ்ரீராமுலுவின் உண்ணாவிரதத்திற்கு பிறகு ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. உடனே பாக்கி இருந்த மெட்ராஸ் மாநிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்காக தேர்தல் நடத்திய பொழுது அங்கத்தினர்கள் குறைந்து விட்டார்கள். ஏனால் ஆந்திராவில் இருந்த அங்கத்தினர்கள்லாம் ஆந்திராவில் இருந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு போய்விட்டார்கள். அப்பொழுது இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்துக்கு தேவையே இல்லாமல் போய்விட்டது. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி புனித ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளேயே சென்று விட்டது. அப்பொழுது இந்த கட்டின லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கட்டடத்தை என்ன செய்வது? அதை சில்ட்ரன்ஸ் தியேட்டராக மாற்றினாங்க. அதுவே நாளடைவில் கலைவாணர் அரங்கமாக மாற்றப்பட்டது. கலைவாணர் அரங்கம் இடித்து தள்ளப்பட்ட பிறகு புதிதாக இப்பொழுது ஒரு கலைவாணர் அரங்கம் அதே இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. விஜயகுமாரி இன்னொரு மெசேஜ் எழுதியிருக்கிறார். The governor bungalow is கூவம் bungalow. It is still there facing the river inside government estate. இது தவறு. கவர்னர் இருந்த மாளிகைக்கு கவர்மெண்ட் ஹவுஸ் என்றுதான் பெயர். அதற்கு அடுத்ததாக இருந்தது ராஜாஜி ஹால் அப்படின்னு இப்பொழுது நாம் சொல்லும் விருந்தினர் அரங்கு. அதற்கு பிறகு கூவம் நதி ஓரத்தில் 1930களில் ஒரு சிறிய பங்களா கட்டப்பட்டது. அதற்கு கூவம் ஹவுஸ் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இது எதற்காக கட்டப்பட்டது என்றால் மதராஸ் மாகாணத்து முதலமைச்சர், அதாவது முதலில் ராஜா ஆஃப் பனகலுக்கு அவருக்கும் முன்னாடி ஏ சுப்பராயுலு ரெட்டியார், அதே போல PS குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் இவர்களெல்லாம் இருப்பதற்காக சீஃப் மினிஸ்டர்ஸ் அஃபிஷியல் பங்களோன்னு கூவம் அருகே கூவம் ஹவுஸ் என்று ஒன்று கட்டப்பட்டது. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அந்த கட்டிடத்தில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை தவிர வேற யாருமே வாழ்ந்தது கிடையாது. அதற்கு பிறகு கூவம் ஹவுஸ் அப்படியே இருந்தது. இந்த புது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கட்டடம் கட்டும் பொழுது அந்த கட்டடத்தையும் இடித்து தள்ளிவிட்டார்கள். இப்பொழுது கூவம் ஹவுஸ் அந்த இடத்தில் இல்லை. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புறநகர் சென்று வரும்போது பழைய மூர் மார்க்கெட் சந்தை இருந்தது. எல்லாம் அந்த காலம். அது சென்னை 2ல் இல்லை, அது சென்னை 3ல் இருக்கு. அடுத்த எபிசோடில் மூர் மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். ஐ திங்க் வள்ளலார் ராமலிங்க சுவாமி லிவ்ட் ஃபார் சம் பீரியட் இன் சிந்தாதிரிப்பேட் அப்படின்னு வெங்கட்ராமன் சுப்பிரமணியம் கேட்டிருக்கிறார். இது எனக்கு தெரிந்து அப்படி இல்லை. வள்ளலார் வீராசாமி ஸ்ட்ரீட் ஜார்ஜ் டவுனில் தான் இருந்ததாக எனக்கு தகவல் இருக்கிறது. கைதே மில்லத் காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டில் பேர்ஸ் த நேம் உம்தாபாக் ரிஃப்ளெக்டிங் த ஹெரிட்டேஜ் அப்படின்னு யாஸ்மின் ஹுசைன் எழுதுகிறார். அது மிகவும் சரி. ஏன்னா அந்த காம்பவுண்டுக்கே, அந்த வளாகத்துக்கே உம்தாபாக் அப்படி என்றுதான் ஒரு காலத்தில் பெயர். ஹரிஹரன் வேதகிரி என்பவர் ஒரு பெரிய மெசேஜ் அமைச்சிருக்கார். அதை நான் அப்படியே படித்து சொல்லிடுறேன். இந்த இடத்தில் உள்ள ஒரு பழமையான கோயிலின் பெயர் தர்மராஜா கோவில் என்பதாகும். இங்கு தீமிதி திருவிழா நடக்கும். தர்மராஜா என்பது புத்தரை குறிக்கும் சொல்லாகும். திரௌபதி அம்மன் என்று இன்று சொல்லப்பட்டாலும் இது சிந்தாதேவி என்றும் அழைக்கப்படும் சரஸ்வதி கோவிலாகும். சிந்தாதேவி பேட்டை என்பது சிந்தாதிரி பேட்டையாக மாறி இருக்கக்கூடும். தமிழகத்தில் சிந்தாதேவி வழிபாடு சிறப்புடன் இருந்ததை மணிமேகலையும் சிலப்பதிகாரத்திலும் பதிவு செய்து உள்ளன. சிந்தாதேவி என்று கூகுளில் தேடவும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆனால் சிந்தாதிரி பேட்டையில் தர்மராஜா கோவில் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் கட்டப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே அதுக்கு தர்மராஜா கோவில், திரௌபதி அம்மன் கோவில் என்று தான் பெயர். அதற்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு புத்தருக்காக ஒரு கோவிலோ இல்லாட்டா ஒரு சிந்தாதேவிக்கு ஒரு கோவிலோ இதெல்லாம் இருந்ததாக தகவலே கிடையாது. அதனால இது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். ஜெய்சிங் கண்ணையன் மிக சுவாரஸ்யமாக ஒரு போஸ்ட்.
சிலைகள் காமராஜர், மன்றோ, பெரியார், அண்ணா, கலைஞர், மறுபடியும் அண்ணா, கிங் ஜார்ஜ், இதெல்லாம் விட்டுவிட்டீர்களே. காமராஜர் சிலை, மன்றோ சிலை இரண்டுமே சென்னை 3 இருக்கின்றன. ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் என்பது சென்னை 2 கிடையாது, அது சென்னை 3 இருக்கு. அண்ணா சிலையை பற்றி நான் கூறியிருக்கிறேன். கலைஞருக்கு இந்த இடத்துல இப்பொழுது சிலை இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, அது இப்பொழுது இல்லாததுனால தான் அதை விட்டுவிட்டேன். கிங் ஜார்ஜுக்கு இப்பொழுது இந்த இடத்துல சிலை கிடையாது. கம்பெனிஸ் அவர் எழுதியிருக்கார். சிம்சன், அமால்கமேஷன், விஎஸ்டி, டிவிஎஸ், ஐஓபி, ஸ்பென்சர்ஸ் மால், அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் நான் ஏற்கனவே கவர் செய்து விட்டேன். அதற்கு பிறகு அவர் எழுதியிருக்கிறது சிலதெல்லாம் நான் சொல்லலை. பிலால் ஹோட்டல், சிட்டி பேங்க் ஹெட் ஆஃபீஸ், பூம்புகார், கவர்மெண்ட் ப்ரெஸ், உம்மிடி பங்காரு செட்டியார் ஜுவல்லரி, அது சரி சென்னை 6ன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல அதையும் சேர்த்துக்கலாம். 1000 விளக்கு மசூதி சென்னை 6, அது சென்னை 2 இல்லை. ஆனால் ஆனந்த், லிட்டில் ஆனந்த் சினிமா தியேட்டர், இது ரெண்டும் நான் விட்டுட்டேன். இபி ஹெட் ஆஃபீஸ் இப்போ தான் சொன்னேன். தன் பில்டிங், எல்எல் லைப்ரரி அத்தாரிட்டி பில்டிங் இப்போ தான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி சென்னை 2 வரலாறு இதோடு முடித்துக்கொள்வோம். அடுத்தது சென்னை 3ல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.